வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜப்பான் அனுபவம். இந்த எபிசோடில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் அவமொரி. இந்த அவமொரிங்கிற இடம் ஜப்பானோட மெயின் ஐலாண்டோட நார்த் மோஸ்ட் பார்ட்டில் இருக்குது. இது டோக்கியோவிலேருந்து 710 கிலோமீட்டர் தூரம். புல்லட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் 4 மணி நேரம் 18 நிமிஷம் ஆகும். அவமொரி ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற முக்கியமான சைட் சீயிங் பிளேசஸ் பார்த்திங்கன்னா வாராசே அப்படிங்கிற மியூசியம், ஏ ஃபேக்ட்ரி, ஆஸ்பம் பில்டிங் அப்படிங்கிற சோவினர் வாங்குகிற இடம் மற்றும் அவமொரி ஹார்பர். இதை தவிர அவமொரி ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற முக்கியமான பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னா ஹக்கோதா ரோப்வே, தோவாதா லேக், ஒயிராசே காஜ். பட் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற சிட்டி ஹிரோசகி. ஜப்பானில் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ஆப்பிள்ஸ் அவமொரியில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது. அதில் பெரும்பகுதி இந்த ஹிரோசகி இடத்துல விளையுது. அதனால் இது ஆப்பிள் டவுன் ஆஃப் ஜப்பான் என்றும் சொல்லலாம். ஹிரோசகி ஸ்டேஷன்லேருந்து ஆப்பிள் கார்டன் போகிறதுக்கு பஸ் இருக்குது. பட் லிமிட்டட் டைமிங்ஸில் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம டாக்ஸியில் போகிறோம். அவமொரி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சீசன்னு சொல்லலாங்க. ஏன்னா வின்டர் சீசனில் குளிர் கடுமையாக இருக்கிறதுனால சம்மர் மற்றும் ஆட்டம் சீசனில் ப்ளசண்ட்டாக கிளைமேட் இருக்கும். ஸோ அந்த டைமிங் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான டைமாக இருக்கும். சம்மரில் பச்சையாக இருக்கிற இலையுதிர் மரங்களோட இலைகள் மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, பழுப்புன்னு கலவையான நிறங்களோட பார்க்க அழகாக இருக்கும். ஸ்கூலில் ஏ ஃபார் ஆப்பிள்னு படிச்சிருக்கோங்க. பட் நிறைய பேருக்கு ஆப்பிள் விளையிற இடத்த நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி முதல் முறையாக நாங்களும் ஆப்பிள் ஹார்வெஸ்ட் பண்ணுற இடத்த பார்க்க போகிறதுல எக்ஸைட்டடாக இருக்கோம். ஆப்பிளில் கிட்டத்தட்ட 15,000 வகையான ஆப்பிள் இருக்குது. இதில் 2,000 வகையான ஆப்பிள் ஜப்பானில் விளையுது. இன்றைக்கி பார்க்குற ஹிரோசகி ஆப்பிள் கார்டனில் கிட்டத்தட்ட 80 வகையான ஆப்பிள்களோட 2300 ஆப்பிள் மரங்கள் இருக்குது. அவமொரியில் விளையிற 90% ஆஃப் ஆப்பிள் தைவான், ஹாங்காங், சைனா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த ஆப்பிள் கார்டனில் இருக்கிற ஆப்பிள்களோட எந்த வகை, வெயிட், எந்த சீசனில் அறுவடை பண்ணுறது போன்ற முக்கியமான தகவல்களை வச்சுருக்காங்க. இந்த ஆப்பிள் கார்டன் ஏரியாவில் குழந்தைங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா மற்றும் பிக்னிக் ஏரியாவும் இருக்குது.
இந்த கூரை வீட்டுக்குள்ள பயன்படுத்தியிருக்கிற பாய் ஃப்ளோரிங் மாதிரி இருக்கிற பகுதி நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்தல பாய் போல இருக்கு. இன்னைக்கும் பொதுவாக ஜாப்பனீஸ் வாழ்கிற வீட்டில் ஒரு ரூம் இந்த பாய் ஃப்ளோரிங் போட்ட ரூமாக இருக்கும். இதை ஜாப்பனீஸ் தத்தாமி ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானியர்கள் ஓஹச்சிஈரே அப்படிங்கிற அளவையை பயன்படுத்தி இருக்காங்க. இது ஒரு வகையான கோரைப்புல் வகையில் நெய்து பண்ணியிருக்காங்க. அதே போல செருப்பும் வைக்கோல் அல்லது கோரைப்புல் வகைகளை பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குற இரோரி அப்படிங்கிறது குளிர்காலத்தில் வீட்டை சூடுபடுத்தவும் சிம்பிளான சமையல் பண்ணவும் பயன்படுத்துகிறாங்க. குளிர்காலத்தில் இதை சுற்றி உட்காந்து குளிர் காயறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இங்கே இருக்கிற முந்தைய தலைமுறையினர் பயன்படுத்தின விவசாய கருவிகளையும் பார்வைக்காக வச்சுருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச புது ஜப்பான் அனுபவம் ஆப்பிள் பறிக்கிறது. ஜாப்பனீஸில் ரிங்கோ கரி அப்படின்னு சொல்லுவாங்க. சீசனை பொறுத்து அவங்க சொல்கிற இடத்துல இருக்கிற மரங்கள்லேருந்து நமக்கு பிடிச்ச ஆப்பிள்களை பறிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாஃப் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி கவர் வாங்கிக்கணும். ஒரு கவரில் 5 ஆப்பிள் வரைக்கும் பறிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கவர் வேணும்னு சொல்லி நமக்கு தேவையான கவரில் ஆப்பிள்களை பறிச்சுக்கலாம். பறித்து முடித்த பிறகு எடுத்துகிட்டு போய் எடை போட்டு அதற்கான விலையை கொடுத்து நம்ம ஆப்பிள் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இப்போது ஆப்பிள் பறிக்கிறதுக்காக வந்தாச்சு. ஸ்டாஃப் சில கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆப்பிள் பறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையை சானிடைசர் போட்டு சானிடைஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்ம இப்போ கையை சானிடைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் பறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஆப்பிள் பிக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவமொரிங்கிற இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஜப்பான் அனுபவமில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.